அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? உங்கள் தொழிலெலாம் எப்படி இருக்குது? பிள்ளைங்களாம் எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க? பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறீங்க? தாத்தா பாட்டி பேத்திகளை பேரன்களை கடவுளுக்குரிய பாதையில் வளர்க்கிறீர்களா? இல்லை நம்ம எல்லாரையும் ப்ளேம் பண்ணிட்டு போகிறத விட நாம் நம்முடைய கடமையை செய்ய ஆரம்பிக்கிறப்போ எல்லாம் மாறும். அதனால தான் நம்ம தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த பல வாரங்களாய் கடவுளோடு நட்புறவு கொண்டு வாழ்வது எப்படி, தனிமையில் அவரோடு பேசுவது எப்படி, அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணி இன்டீரியர் சைலன்ஸ், உள்ளார்ந்த மௌனம், உள்ளார்ந்த அமைதி அல்லது சமாதானம். நான் கூட சொன்னேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்தவுடன் அவர் சொன்னது, உங்களுக்கு சமாதானம் உண்டாக, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உள்ளத்தில் சமாதானம், ஆத்மாவில் சமாதானம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா ஒரு உள்ளத்தில் உள்ளார்ந்த சமாதானம் வந்துருச்சு அப்படின்னா, அது சங்கீத ஆசிரியர் ரொம்ப அழகாக அதை விவரிக்கிறார். சங்கீதம் 85:10 அவர் சொல்கிறாரு, பேரன்பும் உண்மையும் ஒன்றை சந்திக்கும் அப்படிங்கிறாரு. லவ் அண்ட் லாயல்ட்டி தே மீட் ஈச் அதர். உத்தமமாக வாழ்கிறீங்க, கடவுளுக்காக வாழ்கிறீங்க அப்படிங்கும்போது பேரன்பு உங்களை சந்திக்குது உங்கள் ஆத்மாக்குள்ள அப்படிங்கிறாரு. நீதியும் நிறைவாழ்வும் ஒருத்தரை சந்திக்கிறாங்க. மெர்சி அண்ட் ட்ரூத் தே மீட் ஈச் அதர் அப்படிங்கிறார். நீதியும் ரைச்சியஸ்னஸும் ஃபுல்னஸ் ரெண்டு சந்திக்கிறாங்க அப்படிங்கிறாரு. அப்போது ஒரு மனுஷன் கடவுளை பார்க்குறான் அப்படின்னா அவன் முழுமையாக மாறணும் அப்படிங்கிறதான் தாவீது மிக அழகாக சொல்லுகிறார். யோவான் 10:10 கூட நம்ம பார்க்கிறோம். பிசாசு இந்த உலகத்திற்கு வந்தது கொள்ளையிட, கொலை செய்ய, அழிக்க வந்துச்சு. ஆனால் நான் வந்தது உங்களுக்கு நிறைவாழ்வை கொடுக்க அப்படிங்கிறாரு. ஐ கேம் தட் தே மைட் ஹாவ் லைஃப் அண்ட் ஹாவ் இட் டு தி ஃபுல் அப்படிங்கிறாரு. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது பேரன்பும் உண்மையும் சந்திக்க, நீதியும் நிறைவாழ்வும் சந்திக்க அப்படிங்கிறாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ நிறைவாழ்வு நமக்குள்ள இருக்கா? ஃபுல்னஸ், லைஃப் இன் அபண்டன்ஸ் இருக்கா? அது இருக்கிறன்னா கடவுளை சந்திக்கணும், ஆத்மாவில் சந்திக்கணும், உள்ளத்துக்குள்ளே சந்திக்கணும், அவரோட பேசணும், அவர் நம்மோட பேசணும். அதற்கு தான் இன்டீரியர் பீஸ், இன்டீரியர் சைலன்ஸ் என்று செயின்ட் பாஸ்டினா அம்மாவும் செயின்ட் எலிசபெத் அம்மா சொல்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். த க்ளோரி ஆஃப் காட் இன் த லிவிங் பர்சன், தட் த பர்சன் ஹூ லிவ்ஸ் த ஃபுல்னஸ் ஃபார் விச் ஜீசஸ் கேம் அப்படிங்கிறாரு செயின்ட் ஐரேனியஸ். ஒரு மனுஷனை படைச்சிட்டார்னா அந்த மனுஷன் எதற்காக படைக்கப்படணும், அந்த கருத்துக்காக, பர்பஸுக்காக ஃபுல்லாக அவன் வாழணும். அவனுடைய திறமைகளை, அவனுடைய பண்புகளை, அவனுடைய நேச்சரை, கிருபைகளை, வரங்களை, கொடைகளை முற்றிலுமாக அவன் பயன்படுத்தி கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றணும். அதுதான் ஃபுல்னஸ். இதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார் அப்படின்னு யோவான் 10:10 ஐரேனியஸ் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். மிக அருமையான விளக்கம். அதுதான் செயின்ட் ஃபாஸ்டினா அம்மாவும் எலிசபெத் அம்மாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளார்ந்த சமாதானம் என்பது, உள்ளார்ந்த அமைதி என்பது சப்தமற்ற நிலை அல்ல. அது கடவுளை அறிவதும் தன்னை அறிவதும், அந்த மனுஷன் தன்னுடைய எல்லா திறமைகளை எதுக்காக படைச்சாரோ அந்த ஃபுல் எக்ஸ்டென்ட்டு கொலாப்ஸ் பண்ணி வைக்காம எக்ஸ்டெண்ட் பண்ணணும், எக்ஸ்ப்ளோய்ட் பண்ணணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நார்மலாக டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா சைலன்ஸ் அப்படின்னா என்ன சொல்லும் அப்படின்னா, ப்ரெசன்ட் ஒன்லி த ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் சைலன்ஸ். பேசக்கூடாது, சத்தம் இருக்கக்கூடாது, இன்டரப்ஷன் ஆஃப் வாய்ஸு. யாராவது சத்தமாக படே அமைதியாக பேசு, பொறுமையாக பேசு, மெதுவாக பேசு என்று சொல்வது, அல்லது டிக்னிஃபைட் டிமேனர். நம்மளுடைய நடத்த சாஃப்டாக இருக்கணும், தட்டாப்டான போகக்கூடாது, மெதுவாக போகணும், பெண்ணுனா பெண்ணுமா இருக்கணும், ஆனா இப்படி தான் அந்த சைலன்ஸ், இன்டீரியர் சைலன்ஸ் இதெல்லாம் டிக்ஷனரி விளக்கி கொண்டு இருக்கிறது. ஆனால் however silence is much more special climate. அது வித்தியாசமான ஒரு சூழல், ஒரு அமைப்பு, where the interior life of a person blooms and grow அப்படிங்கிறாங்க செயின்ட் எலிசபெத். அப்போது இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா,
glory is the goal of our life அப்படிங்கிறாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியம் ஒரு குறிக்கோள், மனுஷ வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான குறிக்கோள் என்னன்னா க்ளோரி அப்படிங்கிறாங்க, மகிமைங்கிறாங்க. அதைத்தான் அவங்க சொல்ல வராங்க. விவிலியம் அதைத்தான் சொல்லுகிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ க்ளோரி ஆஃப் காட் அப்படின்னா கடவுளுக்குள்ள மகிமை அப்படின்னா என்ன சொல்லுதுன்னா, கடவுள் அவர் தன்னை மனுஷன் புரிந்து கொள்ளும்படி தன்னை வெளிப்படுத்துகிறது தான் க்ளோரி ஆஃப் காட் என்று சொல்கிறோம். க்ளோரி ஆஃப் காட் இஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட் ஹிம்செல்ஃப், செல்ஃப் டிஸ்க்ளோஷர் டு த பீப்புள். தன்னையே கடவுள் வெளிப்படுத்துவதுதான் க்ளோரி அப்படிங்கிறோம். ஆனால் மனுஷனுக்கு க்ளோரி ஆஃப் மேன் அப்படின்னா என்ன? க்ளோரி ஆஃப் மேன் அப்படிங்கிறது, க்ளோரி ஆஃப் மேன் இஸ் மேனிஃபெஸ்டிங் ஒன்ஸ் நேச்சர், one's attributes and talents through his life, through his service, through his work. ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையின் வழியா, செயல் வழியா, வேலைகள் வழியா தன்னுடைய நேச்சரை எதற்காக படைத்தாரோ, அவனுடைய இயல்பை, அவனுடைய இயற்கையாய் அவனுக்குள் இருக்கிற பண்புகளை, நீதியை, நேர்மையை, ஆற்றலை, பேசக்கூடிய ஞானத்தை, எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமையை, போர் புரிந்து கான்குவர் பண்ணக்கூடிய எல்லா ஆற்றலையும் அவன் வாழ்வின் வழியாய் வெளிப்படுத்துவது தான் க்ளோரி ஆஃப் மேன். ஸோ க்ளோரி டஸ் நாட் பிலாங் ஒன்லி டு காட், இட் ஆல்சோ பிலாங்ஸ் டு அ மேன். அன்பான சகோதர சகோதரிகளே, த கிரேட்டஸ்ட் ட்ராஜடி இஸ் நாட் டெத். சாவு என்பது மிகப்பெரிய துன்பம் அல்ல. த கிரேட்டஸ்ட் ட்ராஜடி அண்ட் கிரேட்டஸ்ட் ஷேம் இஸ் ஃபெயிலிங் டு மேனிஃபெஸ்ட் மை நேச்சர். என்னை எதற்காக கடவுள் படைத்தாரோ அதை வெளிப்படுத்த விரும்பாம நான் ஒரு கூனி குறுகி நான் இவ்வளவுதான் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நான் முடிவெடுத்து கிதியோனை போல ஒரு சந்துலையோ பொந்துலையோ ஒரு சாதாரண ஆளை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, அதுதான் கிரேட்டஸ்ட் ஷேம், மிகப்பெரிய அவமானம், மிகப்பெரிய ஒரு சோகம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல பேர் நான் அதை செய்யணும், இப்படி செய்யணும், கடவுளுக்காக இப்படி வாழணும் அப்படி நம்ம மனசுலேயே ஆசை இருக்கு. ஆனால் வாழ்கிற வாழ்க்கை வேற, ஆசை வேற. அப்போது தாறுமாறாக போய் கடைசியில் கல்லறைக்கு போகிறோம். இந்த க்ளோரி மகிமையை வெளிப்படுத்தாமல் நாம் செத்து போகிறோம். பார்த்தீங்களா, கடலை விதையை எடுத்துக்கோங்க. அந்த விதையை மண்ணில் போடும்போது முளைச்சி செடியாக வந்து பூ பூத்து அவ்வளோ கடலைகளை கொடுக்கறது. ஒரு விதை ஒரு 50 விதைகளை கொடுக்கறது நம்ம படித்து சாப்பிட்றோம். ஒரு சவுக்கு மரம், ஒரு சின்ன கன்று எவ்வளோ பெரிய மரமாக வருகிறது, ஃபுல்லஸ்ட் க்ளோரியை வெளிப்படுத்துகிறதே. எவ்வளோ பெரிய ஒரு மகிமையை ஒரு செடி கொடிகள் வெளிப்படுத்துகிறது இல்லைங்களா? ஒருவேளை அந்த மரத்தினுடைய விதை, அந்த எவ்வளோ மகிமையும் அந்த விதைக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. The entire vigor and glory of that tree is hidden in the small seed. ஒருவேளை நான் அந்த விதையை சிதைக்கிறேன், நெருப்பில் போட்டு கொளுத்துறேன்னா, if I destruct a seed, that means I destruct a tree. ஒரு விதையை நான் அழிக்கிறேன் அப்படின்னா, சுட்டெரிக்கிறேன்னா, நான் ஒரு மிகப்பெரிய மரத்தை, மிகப்பெரிய ஒரு காரியத்தை நான் அழிக்கிறேங்கிறதான் புரிஞ்சுக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போது என்னுடைய மகிமை வெளிப்படுத்தாமல் நான் வாழ்ந்து சாகிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது? கடவுளுக்கு மிகப்பெரிய நஷ்டம். அன்பான சகோதர சகோதரிகள், சங்கீத ஆசிரியர் சங்கீத புஸ்தகத்தில் 19:1 சொல்கிறாரு, வானம், ஸ்கை, மரங்கள், செடி கொடிகள், they declare the glory of God. மேகம் சொல்லுது கடவுளுடைய மகிமையை, மரங்கள் சொல்லுகிறது, செடிகள் கொடிகள் சொல்லுகிறது. பூத்து அழகா பூத்து இருக்கும் பொழுது, இது சாலமன் கூட இவ்வளோ அழகா அந்த ட்ரெஸ்ஸை போடல, இவ்வளோ கலராக ஒரு ட்ரெஸ்ஸை போடலன்னு சொல்லி இந்த ஒரு சாதாரண ஒரு செடி பூக்கள் வழியாக இட் கிவ்ஸ் க்ளோரி டு காட். ஃபுல்லாக கொடுக்குது. எதுக்காக அந்த செடி படைக்கப்பட்டதோ, விதை, கடலை விதையை எதற்காக படைச்சாரோ, இன்றைக்கு வர அது அற்புதமான கடலை விதைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாளும் எள்ளு விதையோ கடலை விதையோ எந்த செடியோ கொடியோ ஃபெயிலர் ஆனது இல்லவே இல்லை. ஏதோ கொஞ்சம் கொடுப்பன்னு கூட கொடுக்கறதில்ல, எல்லாம் டு த ஃபுல்லஸ்ட் எக்ஸ்டென்ட் டு விச் இட் ஹாஸ் பின் கிரியேட்டட், டிசைன் பை காட். எதற்காக படைச்சாரோ, எதற்காக டிசைன் பண்ணாரோ, அதனுடைய ஃபுல்லஸ்ட் அந்த மேக்சிமம் திறமைகளை, அழக, மாண்பை வெளிப்படுத்தாமல் ஒரு செடியோ மரமோ கொடியோ அனிமலோ சாகிறதில்ல. மனுஷன் ஒருத்த மட்டும்தான்
அந்த மகிமை வெளிப்படுத்தாமல் சாகுறாங்க. சுயநலம். இன்னைக்கு உலகத்தில் நாம் பரபரப்பில், பிரச்சனையில், ஒரே சப்தம் உள்ள வாழ்க்கையில் வாழ்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம்? வெளிப்புறமாகவே எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு மேக்சிமம் அறிவுக்கு மட்டும் கொஞ்சம் சோறை போட்டுட்டு வாழ்ந்துட்டு போயிடுறோம். என்னுடைய உள்ளார்ந்த மனுஷன் எப்படி இருக்கான்? அவன் உண்மையிலே கடவுளோட உறவு கொள்றானா? அந்த உள்ளார்ந்த சமாதானம் எனக்கு இருக்கா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்து கொடுத்த முதல் கிஃப்டே பீஸ். உடம்பு சுகமாட்டும், உள்ள சுகமாட்டும், பேய் ஓடட்டும், இடுப்பு வலி சுகமாட்டும், அல்லது பொருளாதார ஆசிரமம் வரணும்னு சொல்லல. God suffered in order to give you internal peace and internal silence. அது இருந்தா போதும், என் பிள்ளைங்க வாழ்ந்துருவாங்க. பாவம் பாவம் பாவம்னு சொல்லி பயந்துட்டு கிடக்கிறோம். ரெக்கன்சில் பண்ணி விட்டார. ஐயோ, அந்த பாவத்துக்கு தண்டனை, நரகத்து போனார், மன்னிச்சு விட்டார. அப்போ உனக்கு உள்ளார்ந்த அமைதி வரணுமே, உனக்கு வரலையே. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ உள்ளார்ந்த அமைதி நமக்குள் இல்லை என்று சொன்னால் அந்த மேக்சிமம் க்ளோரியை வெளிப்படுத்த முடியாது. அப்போ மனுஷனுடைய க்ளோரி என்று சொன்னால் he has to manifest his nature, அவனுடைய இயல்பான பண்பை, இயல்பை, அவனுடைய திறமைகளை, அவனுடைய பாடல் திறமைகளை, வேலை செய்யக்கூடிய ஆற்றலை, மகிமையை எல்லாம் இந்த உலகத்துக்கு ஃபுல்லாக வெளிப்படுத்தணும். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாங்க மத்தேயு எழுதிய நற்செய்தி 5வது அதிகாரம் 16வது இறைவசனத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்கிறாரு? ஐயா, நீ மலை மீது உள்ள பட்டணம் அறியா, விளக்க கொளுத்தி தண்டின் மேலே வை. நீ உலகத்துக்கு ஒளியாக இருக்கணும். லெட் யுவர் லைட் பி ஷைன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் பீப்புள். அப்போது உலகத்துக்கு ஒளி, உப்பு என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ ஷுட் மேனிஃபெஸ்ட் மை க்ளோரி டு த எக்ஸ்டென்ட், டு த மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட் ஃபார் விச் காட் ஹஸ் கிரியேட்டட். அப்போ நான் உலகத்துக்கு ஒப்பா ஒளியா சுடரா இருக்கணும்னா என்னை எதற்காக படைச்சாரோ அதற்காகவே என்னுடைய அறிவு திறமைகளை முற்றிலுமாக வெளிப்படுத்தி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். திருடுறதுக்கல்ல, கொள்ளையடிக்கிறதுக்கல்ல, அழிக்கிறதுக்கல்ல, கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கென்று என்னுடைய நேச்சரை நான் வெளிப்படுத்துறது தானங்க க்ளோரி. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இன்றைக்கி நம்ம எல்லாரும் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம், டெலிஃபோன் அப்படி இப்படின்னு செல்லில் அடிக்கிறோம், எல்லாம் அடிக்கிறோம். அன்னைக்கு அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் அன்னைக்கு டெலிஃபோன் டெக்னாலஜி அவர் கண்டுபிடிக்கலைன்னா இன்றைக்கி நம்ம எப்படி டெலிஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியும்? அப்போது we are living in the glory of கிரஹாம்பெல். தாமஸ் ஆல்வா எடிசன் கரண்ட்டை கண்டுபிடிக்கல, இந்த லைட் எப்படி கிடச்சிருக்கும், இந்த ஒளிபரப்பு எப்படி நடக்கும்? அப்போது we are living in the glory of கிரஹாம்பெல். நாங்கள் யூரோப் டூருக்கு போயிருந்தோம். யூரோப் டூருக்கு போகும்போது ரோமுக்கு சென்றிருந்தோம். ரோமுடைய பீட்டர் பேராலயம்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். அப்போ அங்கே ஒரு சிஸ்டைன் சாப்பல் எங்களை அழைத்து சென்றார்கள். அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் மாதா தொலைக்காட்சி நாங்கள் போயிருந்தோம். அந்த சிஸ்டைன் சாப்பலில் தான் ரொம்ப விசேஷித்த ஒரு ஆலயம், சின்ன சாப்பல். அங்கே தான் எல்லா போப்புகளை, இந்த உலகத்தின் தலைவராகிய கடவுள் நியமிக்கக்கூடிய போப் அவர்களை எலெக்ட் பண்ணக்கூடிய சாப்பல். அங்கே தான் எலெக்ஷன் நடக்கும். அவ்வளோ மிக உயர்ந்த ஒரு அற்புதமான புனிதமான ஒரு இடம். அந்த இடத்துல போகிறவங்களாம் ரொம்ப நேரம் நின்று பார்ப்பாங்க. எல்லாம் மேலே வாலில், சீலிங்கில், வாலில் இருக்கக்கூடிய அந்த படங்களை, ஆர்ட் ஒர்க்கை ஃபுல்லாக ரசிப்பாங்க, பார்ப்பாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கடவுளுடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தியிருப்பார், அழகாக வரைஞ்சிருப்பார். பழைய ஏற்பாடில் இது புதிய ஏற்பாடு வர, இப்போ என்ன நடக்க போகிற திருவெளிப்பாடு வர கம்ப்ளீட்டாக த மைக்கேல் ஏஞ்சலோ அற்புதமாக வரைஞ்சிருப்பார். இட்ஸ் அ மாஸ்டர் பீஸ் ஆஃப் மைக்கேல் ஏஞ்சலோ. அத்தனை பேர் அதை நின்று வியந்து 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 பாராட்டுவாங்க. அப்போ பார்க்க பார்க்க கடவுளை பற்றி, கடவுளுக்கு மகிமை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. தே க்ளோரிஃபை காட். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துக்கு போனாவே மைக்கேல் ஏஞ்சலோ ஞாபகம் வந்தது. இட்ஸ் அ க்ளோரி ஆஃப் மைக்கேல் ஏஞ்சலோ. அவர் தன்னுடைய திறமையை, ஆற்றலை, பண்பை கம்ப்ளீட்டாக கடவுளுடைய மகிமைக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாரு. இந்த கேட்டு, கொலாப்சபிள் கேட்டு இப்படி சுருக்கிறோம், இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அப்போ ஃபுல்லாக அவருடைய திறமைகளை எக்ஸ்டெண்ட் பண்ணார். ஒருவேளை மைக்கேல் ஏஞ்சலோ இந்த திறமையை வெளிப்படுத்தாமல் செத்திருந்தா எவ்வளோ பெரிய லாஸ், எவ்வளோ பேருக்கு எவ்வளோ மகிமையான காரியங்கள் புரியாமல் போயிருக்கமே. ஒருவேளை புனித பவுல்
இவ்வளோ நிருபங்களை எழுதியிருக்கிறாரு, எவ்வளோ விளக்கங்களை எழுதியிருக்கிறாரு. மன்னிக்கிறதுனா என்ன, டாக்டரின் நமக்கு தண்டனை தீர்ப்பு இல்லைன்னு சொல்கிறாரு, நமக்கு கடவுள் எல்லாவற்றையும் செஞ்சிருக்காருன்னு சொல்கிறாரு. ஒரு மனுஷன் வழியாக பாவம் வந்துச்சு, இன்னொரு மனுஷன் வழியாக நம்முடைய பாவங்கள் அகற்றப்பட்டதுன்னு சொல்லி பவுல் வழியாய் பரிசுத்தாவினர் பேசி இதை விளக்கலைன்னு சொன்னால் we are living in the glory of Saint Paul. அப்போ இன்டைரக்டாக அப்போ பவுலுடைய நிருபங்களை படிக்க படிக்க நாம் என்ன செய்கிறோம்? கடவுளை புகழ்ந்தேத்துறோம், கடவுளோட ஒன்றித்து வாழறோம். அதனால தான் நான் சொல்கிறேன், the greatest tragedy, the greatest shame on this earth is failing to manifest our glory. நம்முடைய மகிமையை வெளிப்படுத்தாமல் செத்து போனோன்னா அது வெட்கக்கேடு, அது மிகப்பெரிய மரணம். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒரு விதை புளியாமரம் இவ்வளோ பெரிய மரமாக வந்து காய்ச்சி தொங்குது, மாமரம் அழகாக பூக்கிறது. அந்த விதையை எடுத்து நசுக்குன்னு நசுக்கி பவுடராக்கி விட்டிங்கன்னா நீங்கள் விதையை நசுக்கலை, அந்த விதைக்குள் வாழக்கூடிய காடு, ஃபாரஸ்ட், மரம், அதுக்குள்ளே இருக்கிறத பழத்தல்ல கொள்றீங்க. அப்போ நீங்கள் ஒரு பயந்தாங்குழியா, நீங்கள் ஒரு விசுவாசமற்றவனா, நீங்கள் ஒரு நம்பிக்கை அற்றவனா, நீங்கள் ஒரு ஜெபிக்காத ஒரு மனுஷனா, ஒரு உள்ளார்ந்த அமைதி இல்லாமல் பரபரப்பில் பயந்து ஒளிந்து நடுங்கி இப்படியே நீங்கள் வாழ்ந்தோன்னு சொன்னால் அந்த விதையை நசுக்கிறீங்களே, விதையை நசுக்கலை, மரத்தை கொள்றீங்க. மிகப்பெரிய அந்த புளியா மரத்தை, மிகப்பெரிய ஓங்கி நிற்க வேண்டிய அரச மரத்தை அல்லவா நீங்கள் கொள்றீங்க. உங்களுக்குள் அவ்வளோ பெரிய ஒரு மரம் இருக்கிறது, உங்களுக்குள் அவ்வளோ பெரிய ஒரு மாண்பு நிறைந்த ஒரு மனுஷன் இருக்கிறார், அவ்வளோ மாண்பு மகிமை நிறைந்த பேரரசர் உங்களுக்குள்ள இருக்கிறாருங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு வாழ்கிறவங்க ஒரு 10% கூட க்ளோரியை வெளிப்படுத்துறது இல்லை, விரும்புறது இல்லை. ஓரளவுக்கு போதுங்க, அவ்வளோதாங்க, கோயிலுக்காக நான் வரலங்க, ஏதோ ஒரு ஜெபம் சொன்னால் போதுங்க, இப்படித்தானுங்க கொஞ்சோண்டு மங்கி எரிகிற ஒரு விளக்காக இருக்கு. அதனால தான் டோன்ட் கீப் யுவர் லைட் அண்டர் த பியூஷல் அப்படிங்கிறார். ஒரு விளக்க கேண்டில் ஏற்றி மரக்கால் கீழே வைக்காதரா, அது ஏற்றப்பட்ட திரி, நீங்கள் ஒப்பு கொடுத்தா போதும், உள்ளார்ந்த அமைதி இருந்தால் போதும், மிகப்பெரிய ஒரு ஆளாய் மாற முடியும். நன்றி உணர்வு இருந்தால் போதும், மிகப்பெரிய ஒரு ஆளாய் மாற முடியும். இன்டீரியர் சைலன்ஸ், இட்ஸ் அ பவர்ஃபுல் வெப்பன் இன் த கிங்டம் ஆஃப் காட் in order to extend the glory of every human being for which God has created. கடவுளை ஒரு மனுஷன் எதற்காக படைச்சாரோ அந்த மகிமையை ஃபுல் எக்ஸ்டெண்டுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கருவி, வெப்பன் தான் உள்ளார்ந்த அமைதி. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, இன்னும் மிகப்பெரிய பணி செய்யக்கூடிய பணியாளர்களே, லே பிரீச்சர்ஸே, எல்லோருமே, ஆரோக்கியராஜ் எல்லாருக்கும் நம்முடைய மகிமையை வெளிப்படுத்தலைன்னா வேஸ்ட். நம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறோன்னு சொல்லி ஏதோ ஒரு வேலையை கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கிற வேலை இல்லை, குட் திங்ஸ் அல்ல. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் குட் ஒர்க், ஐ எம் டாக்கிங் அபவுட் ரைட் ஒர்க். நான் நல்ல வேலைகளை பற்றி பேசலை, நீதியான வேலைகளை, எது கடவுள் சொல்கிறாரோ அந்த வேலை தான் ரைச்சியஸ் ஒர்க். கடவுளோடு செய்கிறோமா? உள்ளார்ந்த அமைதி உங்களுக்குள்ள இருக்கா? குருவானவராக இருக்கிற உங்களுக்கு உள்ளார்ந்த அமைதி இருக்கா? அருட்சகோதரியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு அமைதி இருக்கா? ப்ரொவின்ஷியலாக வாழக்கூடிய அருட்சகோதரி உங்களுக்குள்ள அந்த இன்டீரியர் சைலன்ஸ் இருக்கிறதா? திருமணமாகி 50 வருஷம் 60 வருஷம் இருக்கிற எல்லா சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளி கொண்டாடுகிற தம்பதியர்களே, உங்களுக்குள் இன்டீரியர் சைலன்ஸ் இருக்கா? கேட்டுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை முற்றிலுமாய் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை, பரிசுத்த ஆவியானவரோடு ஒன்றித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டதொரு வாழ்க்கையை நாம் வாழ விரும்புகின்றோம், நாம் அதை திட்டமிடுகின்றோம், நம்ம பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றோம். இந்த உலகத்தில் எது ரொம்ப பணம் தரக்கூடியதோ, எது ரொம்ப புகழ் தரக்கூடியதோ, எது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த வழியில் நீ போயிடு. இந்த உலகத்தில் உள்ள முக்கால்வாசி பேர் ஐடியில் போயிடுங்க, இல்லை எதில் அதிகமாக சம்பாத்தியம் வருமோ அதில் போயிடுங்க, எதில் கஷ்டமில்லாமல் போகலாமா அப்படி போயிடுங்க என்று சொல்லி கடவுள் எனக்கென வைத்திருக்கிற அந்த திட்டத்தை அறியாமலே, அதை டிசைன் பண்ணாமலே உலகம் காட்டுறதை பார்த்துட்டு அப்படியே வாழ ஆரம்பிச்சிடும். அதனால் உண்டான பலன் என்ன நினைக்கிறீங்க? பிள்ளைகள் ஒரு சந்தோஷமாக எந்த காரியத்தை செய்ய முடியறதில்ல. பணம் ஒரு பக்கம் வருது, ஆனால் உள்ளத்தில் திருப்தி இல்லை, சந்தோஷம் இல்லை.
ஏதோ ஒரு மாடு வேலை செய்கிறது போல வேலை செய்கிறோம், அவ்வளோதான். அப்புறம் எப்படியோ ரிட்டையர் ஆகும், ஏதோ பணம் கையில் இருக்கும் என்று சொல்லி ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கையை வாழ்கிற ஒரு பெரும் கூட்டம் இந்த உலகத்தில் இருப்பதை பார்த்து உண்மையிலே மனவேதனைப்படுகிறேன். உண்மையை ஆண்டவருடைய சித்தம் என்ன, ஆண்டவருடைய திட்டம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிக்க முற்படாமல் வாழ்ந்த நாட்களை குறித்து நான் என்னை பற்றி யோசிக்கும் பொழுது ஒரு இறை வார்த்தை எப்பொழுதுமே என்னை கொஞ்சம் உறுத்தும். எசையா புத்தகம் 48வது அதிகாரம் 17-18 இறை வார்த்தைகள் நீங்கள் வாசித்து பாருங்கள். உன்னை நல்வழியில் நடத்துகிறது நான் தான், உன்னை திட்டத்திற்கேற்ப உன்னை நடத்துகிறது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, என் கட்டளைக்கு நீ செவிசாய் திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும் உன் வெற்றி கடலலை போலும் பாய்ந்து வந்திருக்கும். உன் வழிமரபினர் மணல் அளவாயும் உன் வழித்தோன்றல்கள் கதிர்மணிகள் போன்றும் இருந்திருப்பர். அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிரார், அவர்கள் பெயர் என் திருமுன் என்று அழிக்கப்பட்டிராது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப வேதனையோடு சொல்லக்கூடிய ஒரு இறை வார்த்தை இருக்கு. ஆண்டோட சித்தம் இதுதானே தெரிஞ்சே ஆரம்பத்திலேருந்தே நம்ம அப்படி வாழ்ந்தோம்னா அது எப்படிப்பட்ட ஒரு நிறைவாழ்வாக இருக்க முடியும் பாருங்க. அதுதான் அந்த மனிதனுக்கு உள்ள க்ளோரி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இறை வார்த்தையை நமக்கு ஆழமாய் வெளிப்படுத்தியது. கடவுளுடைய சித்தத்திற்கு ஏற்ப வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அதுதான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததுனால நிறைவோடு அவருக்கு சொன்னார். நீங்கள் யோவான் நற்செய்தி 17வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தன் தந்தையாகிய கடவுளிடத்தில் இவ்வாறு சொல்வார், நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன் அப்படிங்கிறார். என்ன ஒரு கிளாரிட்டி பாருங்க அவருக்கு. அப்பா சொன்ன வேலையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சந்தோஷமா. அது ஒன்றும் ஜாலியான ஒரு வேலை அல்ல, பயங்கர பாடுகள், பயங்கர அவமானம், ஒரு கடவுளுக்குரிய நிலையிலேருந்து இறங்கி வந்து ஒரு அடிமை நிலை ஏற்று சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கக்கூடிய ஒரு பணி, மக்களின் நிந்தை அவமானத்துக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு வேலை, அதை செய்து முடித்து நான் மாட்சிப்படுத்தினேன் அப்படிங்கிறார். இதுதாங்க கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி நாம் வாழக்கூடிய ஒரு ஒரு க்ளோரி, அந்த மகிமையான ஒரு வாழ்க்கை. நாம் இப்படி வாழ்கிறோமா? கடலும் மணலும் செடியும் கொடியும் மீனும் மானும் கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதே, நாம செய்கிறோமா? ஜாதி, மொழி, இனம், எல்லா விதமான பேதங்கள் எதையோ இமேஜின் பண்ணி நமக்கே ஒரு வாழ்க்கையை முடிவெடுத்து வாழ்ந்து கொண்டு நாம் அழிந்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரன், இந்த நாளிலே ஒரு தீர்மானம் எடுங்க. இனிமேல் என்னுடைய வாழ்வு கடவுளுடைய சித்தத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்வு, அதை மட்டுமே செய்வேன். அதன் மூலமாக என்னுடைய மகிமையை நான் கடவுளுக்காக இந்த உலகில் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து இதோ என்னோடு இணைந்து பாடுங்கள். கடவுளுடைய வழியில் நாம் நடப்போம். உணர்ந்து பாடுங்கள். ஆண்டவரே, உனக்காக இனி வாழ முடிவெடுக்கிறேன் ஆண்டவர். ஏதோ நான் எல்லாரும் அப்படியே உடனே காவி உடை உடைத்து ஜவமலை கையில் எடுத்து போற வாழ்க்கை சொல்ல, நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை கடவுளின் சித்தத்துக்கு ஏற்ப வாழுங்க. அங்கே நீதியும் அங்கே நிறைவும் முத்தமிடட்டும், அங்கே ஹானஸ்டி இருக்கட்டும், லாயல்ட்டி இருக்கட்டும், ரைச்சியஸ்னஸ் இருக்கட்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நாம் இந்த உலகிலே கடவுளின் உப்பாய் ஒளியாய் சுடர்விடுவோம். பாருங்கள். உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். ஒரு கோடி இடர்பாடு எதிர் வந்த போதும் உமக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். எனக்காக வாழ்ந்ததெல்லாம் பொய் வாழ்வு, எனக்காக வாழ்ந்ததெல்லாம் பொய் வாழ்வு என்பதை உன்னருளாலே உணர்ந்ததனால் நான் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். உள்ளத்திலேயே சமாதானம் இல்லை. ஏன் கடவுளுடைய சித்தம் என்னன்னு புரிஞ்சுக்க முடியல என்றால் உள்ளத்திலே அமைதி இல்லை, உள்ளார்ந்த சமாதானம் இல்லை. தீமைகள், பொல்லாப்பு, அநீதி, கடவுளுக்கு எதிரான செயல்கள் நிரம்பி இருப்பதால சமாதானம் இல்லைங்க. அது எல்லாத்தையும் விட்டு விலகுவோம். பாருங்கள். தீமைகள் பாவங்கள் விலக்கிடவும் தெய்வீக அன்பினை உணர்ந்திடவும், தீமைகள் பாவங்கள் விலக்கிடவும் தெய்வீக அன்பினை உணர்ந்திடவும், இறைவனில் இரண்டர கலந்திடவும், இறைவனில் இரண்டர கலந்திடவும், இதயத்தின் ஆழத்தில்
உலகில் முடிவெடுத்தேன். நான் உமக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். எனக்காக என்னுடைய நலம், சம்பாத்தியம், லாபம் என்ன கொண்டு போக முடியுங்க? கடவுளுக்காக வாழ்வோங்க. நீதியில, அன்பில, எளிமையில, விட்டு கொடுத்தல, இரக்கத்துல வாழ்ந்து கடவுளுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். இறையருள் இவ்வுலகில் வந்திடவும், எங்கும் சமத்துவம் நிறைந்திடவும், இறைமகன் இயேசுவே என் வாழ்வின் மையம், இறைமகன் இயேசுவே என் வாழ்வின் மையம் என்றே ஏற்றிட முடிவெடுத்தேன். நான் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். 1 கோடி இடர்பாடு எதிர்வந்த போதும் ஆண்டவரே உமக்காக இனி நாங்கள் வாழ முடிவெடுக்கிறோம் சுவாமி. அப்படியாக இணைப்புள்ள ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயங்களை உறுதிப்படுத்துவீராக, நிலைத்து நிற்பார்களாக. உம்முடைய அருளாலே அப்பா உம்மோடு இணைந்து உள்ளார்ந்த அமைதியை பெற்று உம்முடைய உறவில் பெருத்து ஆண்டவரே உம்மை போல இந்த உலகில் கடவுளுக்காக வாழ்வார்களாக. உப்பாய் ஒளியாய் மலை மேலுள்ள பட்டணமாய் சுடர் விடுவார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.